அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்திலையும் நம்ம நல்லா இருக்கணும், மறுமையிலையும் நம்ம நல்ல விதமாக சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்ற ஆசை நமக்கு வேணுமா? எல்லாத்துக்கும் இந்த ஆசை தானே. இது வேணும்னு சொன்னாக்கா, அப்போ நம்ம உண்மையான ரப்புக்கு அடிமையாக இருக்கணும். அடிமை, நான் எப்பவுமே அடிமை தான், அவனுக்கு மட்டும்தான் அடிமை அப்படின்ற தாட்டு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த உலகத்திலையும் அல்லாஹ் நம்மளை உயர்த்துவான், நாளை மறுமையிலும் அல்லாஹ் நம்மளை உயர்ந்த சொர்க்கத்தில் வைப்பான். நபிமார்களையே அல்லாஹாலா சந்தோஷமா கூப்பிடும்போது, கான அபுதா கான அபுதா, என்னுடைய அடிமை என்னுடைய அடிமை என்னுடைய அடிமை என்பதாக எல்லா நபிமார்களையும் அல்லாஹாலா சொல்றான். எனவே நபிமார்களையே அல்லாஹாலா அடிமைன்ற வார்த்தையில சொல்லும்போது நம்மளாம் என்னங்க, நான் பெரியவன் நீ பெரியவன், அவர் பெரியவர் இவர் பெரியவர். எனவே அல்லாஹ்வுடைய அடிமை என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும்.